என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தை அங்கீகரித்தது தேர்தல் ஆணையம். திசைகளை வெல்வதற்கான முன்னறிவிப்பாக முதற்கதவு நமக்காக திறந்துவிட்டதென கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாவேகா மாநாட்டிற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என நடிகரும் கட்சியின் தலைவருமான விஜய் அறிக்கை. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருங்கள் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை அடுத்து தொண்டர்கள் உற்சாகம். தமிழ்நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு விழுப்புரம் காவல்துறை நிபந்தனையுடன் அனுமதி. 33 நிபந்தனைகளுடன் மாநாட்டிற்கு விழுப்புரம் டிஎஸ்பி அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல். தடைகளை தகர்த்தெறிந்து தலையாய கட்சியாய் வருவோம் என தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேட்டி. கட்சியின் முதல் மாநாடு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை. மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் மேற்கொண்ட விசாரணை. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதியிடம் நாளை விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பு. திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை ஆலோசனை. கட்சிப் பணிகள் குறித்து அமெரிக்காவில் இருந்தபடி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேருக்கு வருகிற 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நடிகர் சங்க நிர்வாகம் தொடரும். அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்காது என்றும் தீர்மானம். நடிகர் சங்க கடனை அடைப்பதற்கான கலை நிகழ்ச்சியில் ரஜினி, கமல் இணைந்து நாடகத்தில் நடிக்கிறார்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் கார்த்தி தகவல். சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம், பாம்பன் கடற்பகுதிகளை உள்ளடக்கி பயணிகள் படகு சேவை திட்டம். விருப்பம் தெரிவிக்கும் நிறுவனங்கள் விண்ணப்பிக்க தமிழ்நாடு கடல்சார் வாரியம் அழைப்பு. நில அபகரிப்பு விவகாரத்தில் சிக்கிய நுங்கம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்த் பாபு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ வழக்கு பதிவு செய்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு. மணிப்பூரில் அடுத்தடுத்து நிகழும் வன்முறை சம்பவங்களால் பதற்றம். ஆளுநர் ஆச்சாரியாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் பைரேன் சிங் அவசர ஆலோசனை. கென்யாவில் பள்ளி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் எண்ணிக்கை 21ஆக அதிகரிப்பு. பலர் படுகாயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம். செவ்வாய் கிரகத்திற்கு ஆளில்லா விண்கலம் அனுப்பப்படும் என எலான் மஸ்க் அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டில் ஆளில்லா விண்கலம் அனுப்ப ஸ்பேஸ் எக்ஸ் திட்டம்.
மொபைல் போன்கள் தயாரிப்பு தரத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளவில்லை. சாப்ட்வேர் அப்டேட்டுக்கு பிறகு கிரீன் லைன், மதர் போர்ட்ஸ் ஆகியவற்றில் கோளாறு குறித்து பயனர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு OnePlus விளக்கம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா வங்கதேசம் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை 9:45 மணி முதல் ஆன்லைனில் விற்பனை துவக்கம். மணிப்பூர் மாநிலம் மொராங்கில் நடந்த ராக்கெட் லாஞ்சர் தாக்குதல் குறித்து மத்திய உளவுத்துறை விசாரணை. ராக்கெட் லாஞ்சர் மியான்மரில் வாங்கப்பட்டதா, வங்கதேசத்தில் வாங்கப்பட்டதா என துப்பு துலக்கும் அதிகாரிகள். எட்டாவது ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி சீனாவின் ஹுலூன்பியர் நகரில் இன்று தொடங்குகிறது. 17ஆம் தேதி வரை நடைபெறும் ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா உட்பட 6 அணிகள் பங்கேற்கின்றன. பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. ரன்வீர் சிங், தீபிகா படுகோன் தம்பதிக்கு குவியும் வாழ்த்து. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.